ஹாய் ஃபோக்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபேட் பாய் ஸ்டுடியோவில் சரிபோதா சனிவாரம் படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். நானிக்கு சின்ன வயசுலேருந்தே ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கு. அதை கட்டுப்படுத்துறதுக்காக அவங்க அம்மா, தம்பி உன் கோவத்துல நீ ஒரே நாள தான்ப்பா காட்டணும், மீதி 6 நாள் சும்மா தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு அறிவு கொடுத்துட்றாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அவங்க அம்மா சனிக்கிழமை அன்னைக்கு இறந்து போறனால நம்ம ஹீரோக்கு சனிக்கிழமை அன்னைக்கு தான் அவர் கோவத்தை எக்ஸர்ட் பண்றதுக்கான ஒரு வெறி அந்த மாதிரி சின்ன வயசோட நிறுத்திடுவாருன்னு பார்த்தா பெரியவனாயும் அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு சைட்ல பார்த்தா நம்ம சைக்கோ போலீஸ் எஸ்.ஜே. சூர்யா, அவருக்கு எதனால எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு ஊர் சேர்ந்த மக்களை போட்டு கொடுமைப்படுத்துறாரு. ரொம்ப ரொம்ப அட்ராசிட்டி பண்ணி தெரிஞ்சிட்டு இருக்காரு. ஒரு சைக்கோ போலீஸும் இந்த மாதிரி ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு வெறித்தனமா மாறுற ஒரு ஆளும் அன்னோயிங்லி சர்ப்ரைசிங்லி எப்படியோ ஒரு இடத்துல மீட் பண்ணி இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த சரிபோதா சனிவாரம். டு ஸ்டார்ட் வித் நானிஸ் பெர்ஃபார்மன்ஸ். நேச்சுரல் ஸ்டார் நானி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. உண்மையிலே அவரு கொடுத்த ரோலை நீட்டாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ப்ராப்பர் கமர்ஷியல் ஹீரோவா ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும், போர்ட்ரே பண்ண வேண்டிய சீக்வன்ஸா இருக்கட்டும், இல்ல கியூட்டா பிரியங்கா மோகன் கூட பேசுற சீக்வன்ஸா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே அவரோட ட்ரேட்மார்க்கா பயங்கரமா போர்ட்ரே பண்ணியிருக்காரு. ஆனா இந்த படத்துக்கு தமிழ்ல பேரு சூர்யா சாட்டர்டே. எனக்கு தெரிஞ்சு எஸ்.ஜே. சூர்யா தான் இந்த படத்தை தாங்கி புடிச்சு எல்லாமே பண்றாரு. ஏன்னா அவரு மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் இருக்கும்போது ஷோவை ஸ்டீல் பண்ண வேற யாராலங்க முடியும்? ஈஸியா அவருக்கு கொடுத்த ரோல ஒன்னு சைகிக்கா காட்டியிருக்கலாம், இல்ல டோட்டலா ஃபன்னியா காமிச்சிருக்கலாம். ஆனா அந்த ஃபன்னியான மீட்டரையும் பிடிச்சு இன்னொரு சைட்ல அந்த கேரக்டருக்கான டெரரையும் கொண்டு வந்தாரு நம்ம எஸ்.ஜே. சூர்யா. ஆனா இதோட மட்டும் அவர் நிறுத்தலைங்க. இவருக்கும் நானிக்கும் இருக்க ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ் எல்லாம் உண்மையிலேயே இந்த படத்துல வேற லெவல் ட்ரீட்டா இருந்துச்சு அண்ட் தியேட்டர்ல பிளாஸ்டாவே இருந்துச்சு. இந்த படத்தோட மெயின் பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் சூப்பர்வா பண்ணியிருந்தாரு விவேக் ஆத்ரேயா. இவரோட கடைசி படம் அன்டே சுந்தரனிக்கு உண்மையிலே சூப்பரான படங்க. ஏன் எல்லாரும் தியேட்டர்ல ஆதரிக்கிறேன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கிளாஸான ஒரு ஃபீல் குட் மூவிக்கு அப்புறம் இந்த மாதிரி மாசா இறங்கி அடிச்சிருக்காரு. தம்பி உனக்கு இதானப்பா வேணும் வச்சுக்கடான்னு அள்ளி கொடுத்துருக்காரு ஹை மொமெண்ட்ஸ் எல்லாம். ஆனா இது சும்மா கொடுக்கணுமே கொடுத்த மாதிரி கிடையாது. எல்லா மொமெண்ட்ஸ்க்குமே ப்ராப்பரான பேக் ஸ்டோரி இருக்கு, அதுக்கான சீக்வன்ஸ் இருக்கு, அதுக்கான பே ஆஃப் இருக்கு. அண்ட் இது இந்த படத்துல நல்லாவே ஒர்க் அவுட்டும் ஆயிருந்துச்சு. சரி, இதெல்லாம் சொல்லிட்டு யாரா இந்த படத்தை தெரிக்க விட்டுருக்கா? எஸ்.ஜே. சூர்யாவோட ஒருத்தன் எப்பரா தெரிய விடுன்னு கேட்டீங்கன்னா ஜேக்ஸ் விஜய்னு ஒரு ஆள் இருக்கிறாங்க. என்ன மியூசிக் போட்டிருக்கானே தெரியல, போட்டு புலந்தெடுத்திருக்காரு. சூப்பர்பான மியூசிக்ங்க. ஒரு ஹை வோல்டேஜ் மாஸ் மசாலா மூவிக்கு என்ன மாதிரி ஒரு மியூசிக் வேணுமோ அதை பக்காவா கொடுத்துருக்காரு ஜேக்ஸ் விஜய். அந்த சிவதாண்டவம் அந்த பிஜிஎம்மா இருக்கட்டும், இல்ல கரம் கரம் பாட்டா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. அந்த டவுன் சைட் இந்த படத்துல நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்தோட லென்த்தை சொல்லலாம். என்னடா லென்த்துங்கன்னு ஒரு கிளிஷேவான நெகட்டிவா சொல்றேன் நீங்க கேட்கலாம். ஆனா உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான சிம்பிளான ஒரு மாஸ் கமர்ஷியல் மூவிக்கு இன்னமே 10 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணியிருந்தா இந்த படம் கிரிப்பிங்காவே இருந்திருக்கும். அண்ட் ஆல்சோ என்னதான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் போர் அடிக்கினாலுமே அங்கங்க ஒரு சில மாண்டாஜஸ் இந்த மாதிரி பல சீக்வன்சஸை வெட்டி தூக்கி இருக்கலாம். ஆனா டைரக்டருக்கு அது கரெக்டுன்னு தோணால வச்சாரு. தட்ஸ் நாட் பிக் ஃப்ளா. பட் இருந்தாலும் ஒரு காமன் ஆடியன்ஸா பார்க்கும்போது இன்னமே இந்த இடம் கொஞ்சம் கிறிஸ்பா இருந்திருக்கலாமேன்னு தோணுது. ஆனா இந்த மாதிரி ஒரு சில மைனர் நெகட்டிவ்ஸ் அண்ட் இந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸோட கொஞ்சம் இழுத்த விதம் இதெல்லாம் நம்ம கழிச்சுட்டு பார்த்தோம்னா இந்த சரிபோதா சனிவாரம் சூர்யா சாட்டர்டே இஸ் அ பிரில்லியன்ட் வாட்ச். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பர்பான பேக்கேஜ், ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங்ஸ் இஸ் 8/10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பை ஃபோக்ஸ்.